எல்லா கட்சியிலையும் தொழிற்சங்கம் இருக்குல்ல. திமுகவில் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, எல்லா கட்சியிலையும் தொழிற்சங்கங்கள் வச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பெரும் முதலாளிகள், இந்த கூட்டிணைவு நிறுவனங்கள் இருக்குல்ல, கூட்டாண்மை நிறுவனம், வெளிநாட்டு முதலாளி, அவங்க இதில் உங்கள் தொழிற்சங்கம் இருக்கா? அப்போ நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது இந்த பன்னாட்டு முதலாளிகளை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அடிப்படை கட்டமைப்புங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறீங்க. அதில் 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சு கொள்ளலாம், தடையற்ற மின்சாரம் எல்லாம் கொடுக்குறீங்க. இதே முதலாளி, சாம்சங் முதலாளிக்கு நான் அந்த நாட்டில் போய் வேலை செஞ்சேன்னா 4 லட்சம், குறைஞ்சது 2 லட்சம் சம்பளம். நான் என் ஊரில் அவர் தொழிற்சாலை தொடங்கினா நான் 20,000க்கு வேலை செய்கிறேன். அதே உழைப்பு தான். ஆனால் இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடக்குது. நீ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி நீ பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுற. அப்போ முதலாளியின் லாப தேவை தான் இருக்குது. நீங்கள் அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளம் என்ன எப்படி சொல்கிறீங்க? இங்கே வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி இப்படி தானே சொல்கிறீங்க. நீங்கள் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன், நான் எப்படி வாழ்வு வளருவேன்? 20,000 சம்பளத்துக்கு 9.25 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறீங்க. 8 மணி நேரம் வேலை தானே மரபு. நீங்கள் இப்போ நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறீங்க இந்த 24,000 ரூபாய்க்கு. அதான் அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போது பணி நேர அளவு, தொழிலாளர் நலன் பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். தங்கம் செய்யாதே சங்கம் செய்யும்னு. கொஞ்சம் கொஞ்சம் தொழிலாளர் நலன் பேணப்படுதுன்னா இன்னைக்கு அதுக்கு தொழிற்சங்கங்கள் தான் காரணம். விவசாயிகள் உரிமை கொஞ்சம் கொஞ்சம் பேசப்படுது, அது காக்கப்படுதுன்னா அது காரணம் விவசாய அமைப்புகள், சங்கங்கள் தான் காரணம். அப்போ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எப்படி? நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது எங்கள் நாட்டு அந்த தொழிலாளர்கள் நலன் முதன்மையானது, அவர் தொழிற்சங்கம் வைத்து அவர்கள் நலனை பாதுகாத்து கொள்ள நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் இருந்திருக்கணும்ல. அது இல்லை. இப்போ